வணக்கம். நம்மளோட இந்த வேகமான மாடர்ன் லைஃப்ல ஒரு அமைதியையும் ஒரு அர்த்தத்தையும் தேடிட்டு இருக்கீங்களா? பிபிஎன்னோட பண்டைய ஞானத்தின் சக்தி புத்தகத்தை அடிப்படையா வச்சு பார்த்தா நாம தேடுற பதில்கள் எல்லாம் நம்மளோட கடந்த காலத்திலே இருக்கலாம். அந்த பழங்கால ஞானத்தை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செய்றோம், ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா நாள் கடைசில ஒரு உண்மையான திருப்தியோ இல்ல நாம முன்னுக்கு போற மாதிரி ஒரு உணர்வே இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. நாம தேடுற நிறைய பதில்கள் பழசன்னு நாம ஒதுக்கி வச்ச பழங்கால ஞானத்துல தான் ஒழிஞ்சிருக்கு. அந்த பழைய போதனைகள் எல்லாம் காலாவதியாகி போகல. சொல்லப்போனா இன்னைக்கு நாம சந்திக்கிற சவால்களுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இந்த கோட்ல சொல்ற மாதிரிதான் பொறுமை, ஒழுக்கம், நன்றி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையோட மையமா இருந்துச்சு. ஆனா நம்மளோட இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல அதையெல்லாம் நாம மறந்துட்டோமா? இந்த அனாலிசிஸ் அந்த பழைய ஞானத்தை மறுபடியும் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஓகே, சொல்யூஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம பொதுவா என்ன தப்பு பண்றோம்னு முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா நம்மளோட பல மாடர்ன் பழக்க வழக்கங்கள் நம்மளோட நல்லதுக்கு எதிராவே வேலை செய்யுது. வாங்க அந்த பிரச்சனைகள் என்னன்னு பாப்போம். சரியா 5. இந்த 5 நவீன கால தப்புகள் தான் நம்மளோட அமைதியும் சமநிலையையும் கெடுக்குது. அது என்னென்னு ஒன்னொன்னா வேதமா பாத்துரலாம். முதல் தப்பு, நாம ஆழத்தை விட வேகத்துக்கு அடிமையாயிட்டோம். எல்லாமே இன்ஸ்டன்டா உடனடியா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இதனால லாங் டேர்ம்ல பிரயோஜனமே இல்லாத ஷார்ட்கட் வழிகளை நோக்கி நாம போறோம். 2வது, யோசிச்சு பாருங்க, கடைசியா எப்போ நாம உண்மையாவே அமைதியா இருந்தோம்? நம்மள சுத்தி இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள பத்தி நாமளே யோசிக்கிறதுக்கான நேரத்தையே நம்ம கிட்ட இருந்து திருடிடுது. 3வது தப்பு, நம்மள ரொம்பவே தனிமைப்படுத்துது. இயற்கையை விட்டும் தூரமாகிட்டோம். நிஜமான மனித உறவுகளை விட ஆன்லைன்ல கனெக்ட் ஆகுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம். இதனால முக்கியமான பல தொடர்புகளை நாம இழந்துட்டு இருக்கோம். 4வதா நம்ம நம்புற ஒரு பெரிய பொய், நம்மளோட மதிப்பை நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அளவிடுறது. உண்மையான சந்தோஷம் நம்மளோட உள் வளர்ச்சியில இருக்கு. ஆனா நாம அதை வெளியில இருக்கிற பொருட்கள்ல தேடிட்டு இருக்கோம். கடைசியா 5வது தப்பு, இது நம்மளோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது. பொறுமை, பணிவு, நேர்மை, இந்த மாதிரி காலத்தால் அழியாத மதிப்புகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இரைச்சல்ல காணாமலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நாம பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டோம். இனி சொல்யூஷன்ஸ்க்கு வருவோம். நம்மளோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த நவீன பிரச்சனைகளுக்கு பழங்காலத்துல என்ன மருந்து இருக்குன்னு கொஞ்சம் அமைதியா நிதானமா யோசிச்சு பார்க்கலாம். நாம பார்த்த அந்த 5 தப்புகளுக்கும் இதோ 5 பதிலடி. இது வெறும் ஒரு செய்ய வேண்டிய லிஸ்ட் கிடையாது, இது ஒரு முழுமையான மனமாற்றம். உடனடி ரிசல்ட்ஸை தேடுறதுக்கு பதிலா நீடிக்கிற நல்ல பழக்கங்களை உருவாக்குறது. கவனச்சிதறல்களுக்கு நடுவுல நமக்காக தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோசிக்கிறது. ஆன்லைன் தொடர்புகளை விட உண்மையான மனிதர்களோட நேரத்தை செலவிடுறது. இதுதான் அந்த பழங்கால ஞானத்தோட சாரம். சரி, இப்போ தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இதை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான சில உறுதியான சிம்பிளான ஸ்டெப்ஸை இப்போ பார்ப்போம். சரி, இதையெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? இங்க சில ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. உங்க நாளை ஒரு சில நிமிஷம் தியானத்தோட ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றியோடு இருக்கிற ஒரு 3 விஷயத்தை எழுதுங்க. வேலை, சாப்பாடுன்னு எதுலயுமே ரொம்ப தீவிரமா போகாம ஒரு நடுநிலையான பாதையை ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாளாவது ஃபோன், டிவி எதுவும் இல்லாம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க கெரியர்ல கோல் செட் பண்ணும்போது பணத்தோட சேர்த்து கஸ்டமர் நம்பிக்கையும் ஒரு அளவுகோலா வைங்க. இதெல்லாமே செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஞானம் எல்லாம் எங்கேயோ தூரத்துல இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு. அத மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கான உங்க பயணம் இப்போ தொடங்குது. இந்த ஒரு பவர்ஃபுல்லான கோட் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சுருக்கி சொல்லுது. நம்ம புதுசா எதையும் தேடி அலைய வேண்டாம். கடந்த காலத்தோட பாடங்களை மறுபடியும் எடுத்து பார்த்து அதை பயன்படுத்தினாலே போதும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து இந்த வாரம் நீங்க ட்ரை பண்ண போற ஒரு பழங்கால பழக்கம் எது? அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆரம்பிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. யோசிச்சு பாருங்க.